வணக்கம் நேயர்களே. இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் சிறந்த ஒரு அரசியலாளர், அரசியலை கூர்ந்து நோக்கி கொண்டிருப்பவர் திரு கலியன் அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா. அரசியல் உங்கள் அப்பா காலத்திலேருந்தே நீங்கள் அதில் இருக்கீங்க. நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தந்தையாரை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் காமராஜர் மடியில் அமர்ந்து காமராஜர் அவர்களே ஒரு 3000 ரூபாய் உங்களிடம் கொடுத்ததாகவும் அறிகிறோம். அந்த அளவிற்கு நீங்கள் இருக்கும்போது காங்கிரஸில் இருந்திருக்கிறீங்க. உங்கள் தந்தையார் அதுக்கு முன்னாடி செயல்பாடுகளாக இருந்திருக்காங்க. தந்தையாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் ஆரகலூர் என்ற கிராமம். என் தந்தையார் காங்கிரஸினுடைய போராளின்னு சொல்லாமல் ஒரு தலைவராக இருந்து காமராஜர் பற்று கொண்டவர். 1973 காமராஜருடைய அறப்போராட்ட மாநாடு அப்படின்னு ஒன்று சேலத்தில் நடக்குது. அதில் எங்கள் அப்பா லாரி எல்லாம் வச்சுருந்தார். அவர் எங்கள் கிராமத்துலேருந்து போகும்போது எல்லாம் வெளியூருக்கு போகும்போது லாரி போச்சுன்னா லாரியில் ஏறிட்டு போயிடுவாங்க. வாழப்பாடின்ற இடத்துல விபத்து நடந்து 73 மாநாட்டுக்கு போகும்போது அதில் எங்கள் கிராமத்தை சார்ந்தவர்கள் 7 பேர் மரணம் அடைகிறாங்க, அப்பா உள்பட. அவர்களுக்கு நினைவு கூறும் வகையில் அவர்களுக்கு ஏதாவது அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது செய்யணுன்றதில் 73 நடந்த விபத்துக்கு 75 ஒரு கல்வெட்டு திறக்கிறதுக்காக எங்கள் கிராமத்துக்கு வராரு. அதாவது அந்த இறந்தவர்களோட பெயர்களை போட்டு அந்த கல்வெட்டு திறக்கிறதுக்காக வராரு. காமராஜர் கடைசியாக வந்த கிராமம் எங்கள் கிராமம் என்பது எங்களுக்கு பெருமைக்குரியது. எல்லாம் அந்த 7 பேருடைய இல்லத்திற்கும் சென்று தன்னால் முடிந்த தொகையை அன்பாக அளித்து சென்றார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த பற்று அரசியல் அப்படியே தொடர்ந்து வருது. இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஆட்சியை மீண்டும் வர்றதுக்கான வழியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது காங்கிரஸ்ன்னு சொல்லும்போது படிப்படியாக காங்கிரஸில் தான் நீங்கள் இருந்திருக்கணும். உங்கள் அப்பாவுடைய அந்த ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் காங்கிரஸில் ஒரு பெரிய புள்ளியாக வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏன் அதில் ஈடுபாடு காட்டலை? உண்மை, சரியான கேள்வி கேட்டீங்க. இப்போ காங்கிரஸில் எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பது யாருக்கு நிலையாக தெரியவில்லை. ஒவ்வொருவரும் லட்சத்தில் ஒருத்தரோட 100ல் ஒருத்தர் நினைக்கிறேன். இல்லை, அதாவது ஒரு கட்சி என்றால் ஒரு தலைமை ஒன்று தான் இருக்க வேண்டும். தலைமைகள் நிறையாக இருக்கும் பொழுது அதில் செல்வதற்கான ஈடுபாடு வரவில்லை. இதுதான். அப்போ உங்களுக்கென்று ஒரு இடத்தை அல்லது ஒரு கட்சியை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? கட்சியை தேடிக்கொண்டிருக்கிறேன், நல்ல தலைவரை தேடிக்கொண்டிருக்கிறேன். அதாவது இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளை பார்த்து என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவர்கள் செய்ததெல்லாம் காமராஜர் செய்ததை 1 சென்டிமீட்டர் அளவு கூட இவர்கள் செய்யவில்லை. 9 ஆண்டுகால ஆட்சியில் அவர் செய்த சாதனைகள் பல. ஆனால் 10 ஆண்டுகள் செய்தோம், 15 ஆண்டுகள் செய்தோம், 50 ஆண்டுகள் செய்தோம் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் அந்த 9 ஆண்டுகால ஆட்சி சாதனையை இவர்கள் யாரும் நிறைவு செய்யவில்லை என்று சொல்லலாம். இப்போ திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று பல பேர் பேசுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர்களை குறை சொல்வது போல் தோன்றுகிறது. குறை சொல்லவில்லை. அவர்களை பிடித்தவர்கள் அவர்கள் ஆட்சி நன்றாக இருக்கின்றார்கள், பிடிக்காதவர்கள் அவர்கள் ஆட்சியை சொல்லுவார்கள். அதே போல தான் நானும் சொல்கிறேன். போனேன் நீங்கள் தொடர்ந்து புதுச்சேரி முதல்வரை பற்றி பேசுகிறீர்கள். அவருக்கு ஆதரவாளர் போல் அல்லது அபிமானி போல் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அவருக்கும் உங்களுக்குமான உறவு என்ன? எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள்? உறவு என்பது இல்லை. தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கான ஒரு அரசியல் தலைவர் இப்போ இல்லை என்பது நான் நம்புகிறேன். தலைவர் இல்லாமல் அரசியல் கட்சிகள் நடக்குது, நடத்துகிறாங்க, இருக்கிறார்கள் நல்ல தலைவர்கள் அப்படின்றது இருக்குது. மக்களுக்கான தலைவர்கள் இல்லை என்பது தான் என்னுடைய வாதம். ஆனால் ஒரு சில கட்சிகளுக்காக இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க, ஒரு சில மக்களுக்காக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான தலைவர் இல்லை என்பது என்னுடைய கருத்து. சரி.
அதை வச்சு தான் வந்து பாண்டிச்சேரி முதல்வர் அவர்களை அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்னால் சென்று சந்தித்தேன். யாருடைய இதுவும் இல்லாமல் இவரோட இவங்கள்ட்ட போனால் இவரை கூட்டு போனார், அவரை கூட்டு போனார், அறிவுரைமில்லை வழிகாட்டு இல்லாமல் போய் சந்தித்தேன். சந்தித்து அப்போ வந்து தலைவர் கலைஞர் மறைவுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, ஐயா இன்றைய இளைஞர்கள் காமராஜரை பார்த்ததில்லை, ஆனால் காமராஜர் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். நீங்கள் ஒரு முறை உங்கள் ஆட்சியை எங்கள் தமிழகத்தில் வந்து செய்தால் நன்றாக இருக்கும் என்று அவரிடம் வலியுறுத்தி வருகிறேன். அதற்கான காலம் கடிந்து கொண்டிருக்கிறது. அவர் இன்னும் அனுமதி கொடுக்கலையா? வரேன்னு சொல்லலையா? இல்லை, வருவதற்கு நீங்கள் நம்புகிறீர்கள்? வருவார், நம்புகிறோம். அவரை எதிர்பார்த்து பல அமைப்புகள், பல கட்சிகள் தயாராக இருக்கிறது. நீங்கள் ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்தில் பிடிப்பு கொண்ட ஒருத்தரோட மகன், உங்களுக்கும் அந்த காங்கிரஸ் பற்று உண்டு. ஏன்னா அடிக்கடி காமராஜர்னு பேசுகிறீங்க. இந்த நிலையில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்திருக்கிற ஒரு தலைவரோடு நீங்கள் எப்படி செல்ல முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அதாவது இப்போது திருமணம் என்று ஒன்று நடந்தால்தான் அது வந்து நம்ம முடிவு செய்யக்கூடிய ஒரு இது. இப்போ ஐயா வந்து பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் என்பது அவருடைய கருத்து. அதை நான் பேசவில்லை. சரி. ஆனால் அவருடைய எளிமையான ஆட்சி, ஒரு சாதாரண குடிமகனும் சென்று சந்திக்கக்கூடிய தலைவர், அதை கருத்தில் கொண்டு அவருடைய அணுகுமுறையை வச்சு, அவருடைய அணுகுமுறை, அவருடைய எளிமையை வைத்து இப்போ அவர் வந்து உங்களை அழைத்து பேசுகிறார், அவருடைய எளிமையாக இருக்கிறான்றதுக்காக நீங்கள் வந்து அவருடைய கொள்கை வேறு விதமாக இருக்குது. அதாவது பாரதிய ஜனதா கூட ஒரு கூட்டணி உறவில் இருக்கிறத நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் இதை பெருசாக எடுத்துக்க முடியுமா? இல்லை, இப்போ காலத்தின் கட்டாயம் அவர் பிஜேபியுடைய கூட்டணி வைத்திருக்கலாம். இப்போ கட்டாயத்தின் பேரில் அவர் கூட்டணியில் இருக்காரா? அது சரியாக சொல்வதற்கு இல்லை. ஏன்னா நன்று அவருடைய அனுமதி பெறாமல் நான் வந்து அந்த கூட்டணியை பற்றி பேசுவதும் சரியாக இருக்காது என்பது என்னுடைய இது. இப்போ திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நல்ல திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறாங்க. இலவச பேருந்து வசதி, அப்புறம் மகளிருக்கான உரிமைத்தொகை, நான் முதல்வன் திட்டம், இப்படி எல்லா மக்களும் பயன்பெறுகிற வகையில் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி வேண்டாம் என்று நீங்கள் நினைக்க காரணம் என்ன? நான் ஆட்சியை வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, மன்னிக்க வேண்டும். அவர்கள் செய்யும் திட்டங்கள், அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நன்றாக இருக்கிறது. அதை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதுதான் கேள்விக்குறி. என் குடும்பம் மட்டும் என்னை ஏற்றுக்கொள்கிறது என்றால் அது வந்து திட்டத்திற்கு சரியல்ல. அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்களா உங்களுக்கு தெரியுமா? அது யாரை ஏற்றுப்பாங்க? அப்போ காமராஜர் அவர்களே எதிர்த்தவர்களும் இருக்கத்தானே செஞ்சாங்க. அப்போ இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காமராஜரையும் மறந்து போகிறாங்க, ஜெயலலிதாவையும் மறந்து போகிறாங்க, எம்ஜிஆரையும் மறந்துட்டாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் வந்து வேற ஒரு மாற்று சக்தியை விரும்புகிறாங்க. அதே மாதிரி நிறைய அமைப்புகள் இந்த மாதிரி மாற்று வேணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அவங்க முன்னுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறோம். சரி. இப்போ 2-3 நாட்களாக அதாவது இந்திய ஒன்றியத்தின் தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் கன்னியாகுமரியில் இருக்கிற விவேகானந்தர் பாறைக்கு வர போகிறாரு, அங்கே வந்து கடவுளில் வேண்ட போகிறாரு அப்படின்ற செய்திகள்லாம் வருகிறது. இதை பற்றி உங்களோட கருத்து? அவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்று சொல்கிறார். அப்புறம் யாரை நோக்கி வேண்ட போகிறாரு? அதை மக்கள் தான். கடவுளால் அனுப்பப்பட்டவர் வந்து தியானம் தியாகம்னு போகக்கூடாது இல்லையா? அதனால் அவர் எதை வச்சு போகிறாரு அப்படின்றத வந்து தெரியல, சொல்லக்கூடாது. இது சரின்னு நினைக்கிறீங்களா? அதாவது தேர்தல் முடியலை, அந்த பரப்புரை மட்டும் முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த செயல்பாடுகள் வந்து அவருடைய அந்த தேர்தல் பயணத்தில் பாதகம் சாதகங்களை ஏற்படுத்தும் என்று எண்ணுகிறீர்களா? அவர்கள் ஆட்சி காலத்தில் சாதகம் பாதகங்கள் நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. அதை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. இல்லை, இப்போ இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளும் இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சாரார் பேச்சும் அடிபடுகிறது. அது
பண்ணக்கூடாது, பண்ண அனுமதி அளிக்கக்கூடாது என்பது சொல்வதற்கு சொல்லலாம் ஒழிய அவருக்கு அனுமதி அளிக்க மாட்டேன்னு யாரும் வந்து சொல்ல போகிறது கிடையாது. அவருடைய பணியில் வந்து அவர் ஒரு செல்லக்கூடிய பாதையில் வந்து சென்று கொண்டு தான் இருக்கிறார். அவர் தான் அதற்கு தேர்தல் விதிமுறைகள்னு ஒன்று இருக்குல்ல, அதை மீறதா இல்லையா? அது தேர்தல் விதிமுறைகள் எல்லாத்துலேயும் மீறிட்டு வராங்களே. இது வந்து தியானம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. எதை மீறக்கூடாதோ அதெல்லாம் மீறிட்டாங்க. யார் மீறினா? நீங்கள் யாரை சொன்னீங்களோ அவங்க. சரி. அப்படி இருக்கும்போது இது வந்து நம்ம சொல்கிறதுக்கான இது இல்லை. அவர்களுக்கே தெரியும் எது இது நாங்கள் செய்வது சரியில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். இதுவரை பேசல, எதுவும் பிடி கொடுக்காமலே பேசுகிறீங்களே எப்படி? ஏதாவது ஒரு பக்கம் சார்ந்து இருக்கணுமா இல்லையா? இல்லை ஒரு பக்கம் எதிர்ப்பாக இருக்கணுமா இல்லையா? இப்போ நாங்கள் வந்து சாதாரண நடுநிலையாளராக ஒரு புதிய மாற்றத்துக்கான வழியில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இப்போ என்னை கொண்டு போய் வம்பில் மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கேன். இல்லை, உங்களுக்கு கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. என் கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 அமைப்புகளை நான் வந்து உருவாக்கி, சிறு சிறு அமைப்புகள், அது சிறுதுள்ளி வெறுவெல்லம்ன்றது யாருக்கும் தெரியாது. மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் சென்று சந்தித்து ஒரு மாற்றத்திற்கான முன்னேற்பாடுகளை எடுங்க, இந்த மாதிரி அரசியல் கட்சிகளை சாராதவர்கள்லாம் வராங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக பண்ணி ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குங்க, காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரலாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கானலாம் பண்ணோம். அதில் வந்து எல்லாம் வந்து அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய சுயநலம் அப்படி தான் இருக்காங்களே ஒழிய மக்களுக்காக வர்றதா தெரியல. அதனால் அவங்க இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இங்கே புதுச்சேரிக்கு போயிட்டீங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு புதுச்சேரிக்கு போயிருக்கோம். சரி. அவர் ஐயா வந்து அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் மிக்க நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய இது. அவர் வருவார் என்று நம்புகிறோம். அவர் வந்தால் மிக சிறப்பாக. அந்த முதல் கட்ட தேர்தலுக்கு பிறகு தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் அவருடைய எல்லா பரப்புரைகளையுமே ஒரு எதிர்மாறான கருத்துக்களை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கார். அதாவது அப்படி மக்கள் சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தாலியை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், 2 எருமை மாட்டில் ஒன்றை பிடுங்கி கொடுத்துருவாங்க, அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களோட இடஒதுக்கீடெல்லாம் எடுத்து அந்த சிறுபான்மையினர் கொடுத்துருவாங்க. சார், இது வந்து என்னுடைய நண்பர் திரு பொன்ராஜ் அப்துல் கலாமுடன் இருந்தவர் வந்து அவர் கூட நெருங்கிய நட்பில் இருக்கேன். அவர் ஒரு மீட்டிங்கும் போகும்போது சொல்லுவார், மதத்தை வச்சு எந்த நாடு அரசியல் செய்தோ அந்த நாடு முன்னேறியதா சரித்திரம் இல்லைன்றாங்க. இப்போது என்னுடைய வயதுக்கு தெரிந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பலதரப்புப்பட்ட அமைப்புகள் சார்ந்த மக்கள் இருக்கிறோம். அது ஹிந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும். இன்று ஒரு ஹிந்து ஆஞ்சநேயர் கோயிலில் முஸ்லீம் பூ விற்கும் பெண் இருக்கிறார். அது யாருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. இப்படி வந்து அனைவரும் நம்ம ஒன்றாக தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இதை வந்து திசை திருப்பறதுக்காகவும் ஒரே ஜாதி ஒரே நாடு ஒரே தேர்தல் அவர் கொண்டு வர்றது வந்து ஒரே ஜாதின்னு சொல்லலை அவர். இல்லை, ஒரே நாடு ஒரே இதுன்னு கொண்டு வரதில் வந்து ஏற்புடையதாக இல்லை சார். இது வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருந்தாவே நாடு நல்லாயிருக்கும் சார். ஒரே ஜாதின்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? ஐயோ, தவறாக சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. இல்லை, சரி. அதாவது இப்படி சொல்கிற நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் மீண்டும் அரியணை ஏற வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா? மாற்றம் வேண்டும் சார். என்னை பொறுத்தவரை என்னை சார்ந்த கூட்டமைப்புகள் சார்பாக இந்த 10 ஆண்டுகளில் ஒரு சாதாரண சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுபவராக இருக்கட்டும், ஆட்டோ ஓட்டுபவராக இருக்கட்டும், சாதாரண தொழில் செய்வதாக இருக்கட்டும், இவருடைய ஆட்சி நன்றாக ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் அவர் வந்து விடுவார். அது இல்லை, யாரும் விரும்பவில்லை. அதாவது வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்குமோ என்ற பயத்தில் தான் இருக்கிறார்கள். அது வந்து தேர்தல் ஆணையம். இப்போ தேர்தல் முடிவுகளை நோக்கி நம்ம காத்திருக்கிறோம். தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குமோ என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில் அந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் அல்லது தனிப்பட்ட அதிகாரத்தின் மூலமாகவும் 1 கோடிக்கு மேலான வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சியினர் அதிகமாக செலுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. அதில் வந்து தென்சென்னையும் அடக்கம், தென்சென்னையிலும் அதிக ஓட்டுகள் பாரதிய ஜனதாவிற்கு போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகிறது. கொஞ்சம் விரிவாக உங்கள் பதிலை எதிர்பார்க்குறேன். இது தெரியாததை சொல்கிறது வந்து நல்லா. அப்படி இருக்கும் பட்சத்தில், அப்படி பேசுகிறவங்க சொல்கிறாங்கல்ல, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கருத்து என்ன? அப்படி ஒரு முறை இருந்தால்
அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சரி, இப்போ பாரதிய ஜனதாவில் சிலர் மட்டும், அதாவது உயர் பொறுப்புகளில் இருந்த சிலர் மட்டும், அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா பார்ப்பனர்கள் தவிர மற்றவர்களெல்லாம் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்டு வெற்றி பெறுகிற நிலையில் இருக்காங்க. மற்ற சில அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா அவங்க ராஜ்யசபா அந்த மாதிரி போய் வெற்றி பெற அதில் வந்து அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து ஒரு முரணாக தெரியலையா? அதாவது வந்து இது வந்து இப்போ குறிப்பாக இவங்க ஆளுநர் பதவியை துறந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நிற்கிறாங்க, அதே மாதிரி அமைச்சர் எல் முருகன் போன்றவர்கள்லாம் நிற்கிறாங்க. இது என்னென்னு நம்மளே கொஞ்சம் தெரிஞ்சுக்க. எதுக்கு வந்து ராஜ்யசபா எம்பின்னு போய் அவருக்கு எதுக்கு மந்திரி பதவி கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து இது வந்து சட்டத்துக்கு புறம்பானது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அதுக்கு தேர்தலே வேண்டாமே, எல்லாத்தையும் ஒரு ராஜ்யசபா எம்பின்னு போட்டு எல்லாத்துக்கும் ஒரு மந்திரி பதவி கொடுத்துட்டு போயிடலாமே. அப்போது தேர்தலில் வந்து வெற்றி பெறவர்கள் வரும்போது இந்த ராஜ்யசபா எம்பியை கொண்டு வந்து எப்படி, அது எதனால்? அது வந்து அங்கே உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுத்து ராஜ்யசபாவுக்கு வர்றாங்க, மேல் சபைக்கு வந்துடுறாங்க. அது எலெக்ஷன் ஒரு வகையில் வந்து மக்களாட்சி தத்துவமாக தான் எடுத்து இந்த மாதிரி போட்டு கொண்டு வர்றது எப்படின்னு புரியல. அது வந்து சரியான பாதையில் செல்லவில்லை என்பது என்னுடைய. மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வருவோம். காமராஜர் செய்த பணிகளை மற்ற கட்சிகள், ஆண்ட கட்சிகள் செய்யவில்லை என்று சொல்கிறீர்கள். எதையெல்லாம் செய்யலைன்னு நினைக்கிறீங்க? அதாவது ரெண்டே வார்த்தைகள் சொல்லப்போனால், காமராஜர் ஆட்சிகள் 9 ஆண்டுகால ஆட்சிகள். அந்த 9 ஆண்டு ஆட்சியில் அவர் செய்த பணிகள்னால தான் இன்றைக்கி வந்து அணைகள் இந்த மாதிரிலாம் வந்து தண்ணி அப்படி இருந்தும் அவர் இருந்திருந்தாக்கா கர்நாடகாவுக்கும் ஒரு பிரச்சனையை முடிச்சு விட்ருப்பார். நம்ம தமிழக மக்கள் இப்போ பேசியிருக்கிற பிரச்சனைக்கு மக்கள் அவரை மீண்டும் தேர்ந்தெடுத்திருந்தால் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனையை அவர் அன்றைக்கே சுமூகமாக முடிச்சிருப்பார். அவ்வளோ செஞ்சவர் இப்போ இருக்கிற 10 ஆண்டு கால செஞ்சுக்கலாம். அவர் செஞ்ச ஒரு பாயிண்ட்டை கூட இப்போ எதுவும் செய்கிற மாதிரி இல்லை. இப்போ உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் என்ன செஞ்சுருக்காங்க, என்ன நடந்திருக்கு. இப்போ 2 வெள்ளம் வந்து சென்னை முதற்கொண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக மக்கள் இது பண்ணாங்க. இப்போ வந்து அதுக்கான வழிகளை செஞ்சு பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு பெருமழை பெரும் வெள்ளம் வந்தால்தான் இவர்கள் செய்த பணி சரியா என்றதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஐயா காமராஜர் செய்ததை போல் ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள், ஆளப்போகிறவர்கள். ஏன் ஆளப்போகிறவர்களை நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதை செய்ய மாட்டீங்களா? நாங்கள் செய்வோம். இனிமேல் அதை செய்யணுன்றதுக்காக, ஏன்னா அவருடைய காமராஜர் செய்த பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது தான் இப்போ எங்களுடைய. இப்போ நீங்கள் சொன்னீங்க காமராஜர் அவர்கள் இருந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்திற்கும் உள்ள அந்த நதிநீர் பிரச்சனை தீர்த்திருப்பாருன்னு. ஆனால் அவர் மேலேயே ஒரு விமர்சனம் உண்டு, சில பகுதிகளை கேரளாவுக்கு அவரை தாரை வார்த்து விட்டார் என்று. தெரியல. அப்படி இருக்கும்போது இதை செய்வார் என்று நம்ப முடியாதுன்னு சிலர் பேசுகிறாங்க. சரி, அதை விடுங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து இங்கே இருந்த தலைவர்கள், அதாவது புரட்சி தலைவரை மறந்து விட்டார்கள், ஜெயலலிதாவை மறந்து விட்டார்லாம் சொல்கிறீங்க. அப்படி மறக்க முடியாத அளவிற்கு அவர்கள் ஏதாவது செய்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிறீர்களா? என்ன செஞ்சுருக்காங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ அவங்கெல்லாம் நீங்கள் வந்து, அதாவது எம்ஜிஆர் செஞ்ச அரசியல் வந்து எம்ஜிஆர் செய்த இதை வந்து இப்போ யார், இப்போ அதுக்கப்புறம் யார் செஞ்சா சொல்லுங்க பார்ப்போம். அவர் கூட வழி எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின் என் பேச்சு இருக்கும். ஜெயலலிதா கூட பண்ணலைன்றீங்களா? ஜெயலலிதா கூட பண்ணலை, என்னை தெரிஞ்சு பண்ணல. சரி, அவர் செய்த பணிகள் தானே ஒழிய இந்தம்மா வந்து செய்ததை தெரியல. எல்லாருமே வந்து அவர்களுக்கான ஆட்சி தான் செய்கிறார்கள். அதாவது கலைஞர் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கொண்டோமானால் அவங்க வந்து சொல்கிற விஷயங்கள் நிறைய சொல்கிறாங்க. அந்த இதெல்லாம் நிறைய செய்தார். குடிசை மாற்று வாரியம், கண்ணொளி திட்டம், ஏகப்பட்ட திட்டங்களை சொல்லிகிட்டே வராங்க, ஒரு வரிசையாக எடுக்கிறாங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு படலையா? அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்கிறேன். எல்லா திட்டங்களும் சொல்கிறாங்க, நம்மளும் டிவிலையும் பார்க்குறோம், இதுலேயும் பார்க்குறோம். ஆனால் அந்த இடத்துல போய் நம்ம இது வரைக்கும் யாராவது பார்த்துருக்கோமா? இல்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, மெரினாவில் இந்த சாந்தோம் பீச் பக்கத்தில் ஹவுசிங் போர்டு கட்டுறேன்னு சொல்லி எதுக்கு கட்டினாங்க? மீனவர்களுக்கு வந்து இலவசமாக தானே சொன்னாங்க. இப்போ அதனுடைய நிலைமைகள் என்ன தெரியுமா? இவ்வளோ பணம் கொடுத்தா தான் வீடுன்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்போது என்ன ஆட்சி நடக்குது? இப்போது வெளியே சொல்ல முடியாத மக்கள்
இப்போ உங்களை மாதிரியோ எங்களை மாதிரியோ ஆள்கிட்ட இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குன்னு சொல்லக்கூடிய மக்கள் எப்போ எல்லாருமே வந்து எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி பேசுகிறாங்களோ அப்போ தான் அந்த ஆட்சி வந்து மக்களுக்கான சிறந்த ஆட்சி, மக்களுக்கான நல்ல ஆட்சி அப்படின்றத நம்ம இப்போ தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர்களுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற பரவலான பேச்சு இருக்கிறது. இவர்கள் மக்களுக்கு எதிராக செயல்படும் பட்சத்தில் அவர்கள் மறுபடியும் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்ற நிலையை மக்கள் கொடுக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் இவர்கள் தான் வர வேண்டும் என்பது மக்கள் உறுதி செய்கிறாங்க. ஏன்னா யாருக்கோ ஒருத்தனுக்கு ஏதோ பண்ணுறது இவனே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அதுக்கு இது பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. இவர்களும் மீண்டும் இதை மனதில் வைத்துக்கொண்டு காமராஜரை போல ஒரு நல்லாட்சி தருவார்கள் என்று நம்பி மக்கள் மீண்டும் வரவிருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாற்றாக மாறி மாறி தான் அவங்க ஆட்சி பண்ணுறாங்க. அடுத்த முறை 2026 மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதிமுக முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொல்ல போனாக்கா அவர்கள் எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் மட்டுமே இது வந்து சாத்தியக்கூறாகும். இப்போ வந்து அதை எப்படி சொல்கிறது, நான்காக பிரிஞ்சிருக்கிறது. மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னொன்று இந்த இது வழியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அம்மையார் சிறைச்சாலை செல்லும் பொழுது அமைச்சரவைகள் அனைவரையும் அழைத்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று சென்றார்கள். உண்மையான அதிமுக காரர்களாக இருந்தால், அம்மாவின் விசுவாசிகளாக இருந்தால், புரட்சித் தலைவரின் நாடி துடிப்பாக இருந்தால் அம்மா சொல்வதை இவர்கள் கேட்டிருக்க வேண்டும், செய்யவில்லை. அப்போது ஓட்டு போடுற மக்கள் வந்து இன்றைக்கும் ரெட்டையில் இருக்கா எம்ஜிஆர் இருக்கிறன்னு தான் பார்க்குறாங்களா ஒழிய எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா ஓபிஎஸ் இருக்கிறாரான்னு பார்க்கல. இவங்களுக்குள்ளவே வந்து அம்மா சொன்ன கொள்கையே இவங்க ஏற்றுக்காத போது இவங்க எப்படி அம்மா பேர் சொல்லாமல் இவங்க ஆட்சி செய்ய முடியாது. அம்மா போட்டோ போடாமல் இவங்களை ஆட்சி செய்ய பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ அதை நீங்கள் சொன்ன கருத்து ஊடாக ஒரு கேள்வி. அண்ணாமலை அவர்களும் ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவா தலைவர், அவர் வந்து அவர் செய்த வேலையை பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதை அதிமுக காரங்களை எதிர்க்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் அண்ணாமலைன்னு சொன்னோடனே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அவருக்கு பயப்படுறீங்களா? பயப்படல. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தர் பிடிக்கலன்னாக்கா நம்ம ஒதுங்கி போயிடணுன்னுவாங்க. பிடிக்கல நம்ம ஒதுங்கி போயிடுறது பெஸ்ட்டு. அது என்ன துஷ்டனை கண்டால் தூர உலகன்றிருக்கு, அது மாதிரி அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வேணாம். அதாவது வந்து இப்போ இவ்வளோ நேரம் பேசணும், ரைட்டு. இவர்கள் வந்து என்ன சரித்திரம் படைத்தார்கள் அப்படின்றதுக்கெல்லாம் சரி, அதை அவரை விட்டுருவோம். நம்ம மதிக்கிற ஒரு தலைவர் அவங்க தமிழிசை அவர்களும் அதை சொல்கிறாரு. ஏன்னா அண்ணாமலை விட அவங்க கொஞ்சம் அரசியல் பாரம்பரியம் மிக்கவர். அவங்களுடைய அப்பா எந்த கட்சி? காங்கிரஸ்காரர். இவங்க ஏன் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு போனாங்க? அப்போவே மாறிட்டாங்கன்றீங்க? ஆமாம். அப்போ அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு அதனால் வந்து இருந்தால் ஒரே இதாக இருக்கணும். ஏன் மாறுறாங்க? எனக்கு வந்து இந்த கட்சி விட்டு கட்சி மாறுறதே எனக்கு வந்து விளம்பரத்துக்காக போகிறாங்கன்றது தான் என்னுடைய. நீங்கள் உங்கள் விவரம் தெரிஞ்ச காலத்தில் காங்கிரஸில் இருந்திருப்பீங்களா? இல்லை, எங்கள் அப்பா காங்கிரஸ். அந்த காங்கிரஸ்ன்ற அந்த பற்று வந்ததுனால தான் நான் இந்த அரசியலுக்கு வந்தேனான்னு தெரியாது. அதனால் இப்போ எந்த கட்சியிலுமே நீங்கள் இல்லை? இப்போ எந்த கட்சியிலும் இல்லை. நான் வந்து அரசியலை மாத்திரம் பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, அரசியலுக்கு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக வந்து செயல்பட்டுருக்கேன். 2017 ஒரு புதிய மாற்றத்திற்காக வேலை செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து நம் தமிழ் மக்கள் வந்து 2 விதமாக எதிர்பார்க்குறாங்க. ஒன்று, ஒரு பெரிய தலைவர்கிட்டருந்து வெளியே வந்தால் பப்ளிசிட்டி ஆகிறோம், இல்லை ஒரு சினிமாவில் நடித்து பெரியதை வந்தால் பப்ளிசிட்டி ஆகிறோம். இப்போ நீங்கள் நான்லாம் வந்து எந்த சினிமாவிலையும் நடிக்கலை, எந்த இதுலேயும் எந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்டையும் இல்லை. என்னை பொறுத்தவரை ஒரு கட்சியில் சேர்ந்துட்டேனாக்கா உயிர் மூச்சு உள்ளவன் அதில் தான் இருக்கணுன்றது என்னுடைய இது. தகுந்த இடத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த சுயநலத்துக்காக மாறுறது வந்து எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் ஐயாவுடைய
73வது பிறந்த நாளை சென்னையில் சிறப்பாக சிறிய அளவில் கொண்டாடினேன். அப்போ மட்டும்தான் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாடுன்னு போட்டுக்கிட்டு என் பேரை மட்டும் போட்டேன், பொறுப்பாளர் தலைவர்னு கூட போடல. ஏன்னா ஐயா ஆதாரபூர்வமான அங்கீகாரம் கொடுக்கும் வரையில் அமைதியாக அவருடைய அன்புமணியாகவே இருக்கிறேன். ஏன்னா அவருடைய இதை நான் எடுத்துக்கிட்டேன், அவருடைய கொள்கையை நான் எடுத்துக்கிட்டதுனால நான் வேறு எங்கேயும் இனிமேல் அதான் என்னுடையது. இதுக்காக போயிட்டு நாளைக்கு இன்னொரு இடத்துல என்னை கூப்பிட்றாங்க நம்ம போகலாம் அப்படின்னாக்கா, நம்மளை கூப்பிட்ற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, அப்படி தான் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குது, சரித்திரம் படைக்க போகிறோம் அப்படின்றது சரி மக்களுக்கு தெரியும். நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர காணொளிக்கு பின் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியோடு. நேயர்களே, அரசியல் அரங்கம் நிகழ்வு தொடர்கிறது. ஐயா, நீங்கள் பல சிறு சிறு கட்சிகளை அமைப்புகளெல்லாம் 2017ஆம் ஆண்டு ஒன்று சேர்த்து கொண்டிருந்தீர்கள். 17 இருந்து. ஆமாம், தொடர்ந்து அந்த செயல்பாட்டில் இருக்கீங்க. அது நிலை என்ன? எதுக்காக அந்த ஒரு ஒருங்கிணைப்பு? அது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட்னு கூட சொல்லலாம், ஒரு விபத்துன்னு கூட சொல்லலாம். அது எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் படித்த பள்ளி ஆரகலூர் அரசு உயர்நிலைப் பள்ளி, இப்போ அரசு மேல்நிலைப் பள்ளி, அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி இப்படி ஆயிடுச்சு. அந்த பள்ளியில் 83வது ஆண்டு நாங்கள் 10வது வகுப்பு முடித்து வரோம். அப்போது என்னுடைய நண்பர் நம்ம பள்ளியில் 25 வருஷம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஏன் ஒரு சில்வர் மாணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பண்ணக்கூடாது, எல்லா காலேஜிலே தான் பண்ணுறாங்க, ஸ்கூலில் இது வரலும் பண்ணல அப்படின்னு ஒன்று. முத ஸ்கூலில் அலுமினி பண்ணது எங்கள் ஸ்கூல் தான். எந்த ஆண்டு பண்ணீங்க? இப்போது 17 2007. சரி, 2007 பண்ணோம். அப்போ இருந்து ஆரகலூர் முன்னாள் மாணவர்கள் சங்கம்னு ஆரம்பித்தேன். அப்புறம் தமிழ்நாடு முன்னாள் மாணவர்கள் சங்கம்னு பதிவு பண்ணேன். இப்போ அகில இந்திய முன்னாள் மாணவர்கள் சங்கம்னு கொண்டு போயிருக்கேன். சரி சரி. இப்போது அந்த அகில இந்திய முன்னாள் மாணவர்கள் சங்கம் கொண்டு போனதுலேருந்து எல்லா ஊர்லேயும் எல்லா மாநிலங்களில் உள்ள பசங்களெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த படித்து ஃபெயிலான பசங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இப்படி டெவலப் பண்ணி வந்தது. அப்போது இந்த ஜெயலலிதா எஸ்மா சட்டம் ஒன்று பார்த்திங்களா, அரசு ஊழியர்கள்லாம் கைது பண்ணாங்க. அப்போது அரசு ஊழியரில் ஒருத்தர் அசோகன் சொல்லிட்டு நண்பர் இறந்துட்டார். இப்போது அவர் என்ன சொன்னார், நீங்கள் இந்த முன்னாள் மாணவர்கள் சங்கத்தை ஏன் நீங்கள் அரசியல் கட்சியாக கொண்டு போய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் சரி அரசியல் வரணும் அப்படின்னாக்கா எல்லா இதுலேயும் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து தான் அந்த இது வந்தது. அப்போது படிக்கிற மாணவர்களையும் முன்னாள் மாணவர்களையும் இது பண்ணுறதை விட சிறு சிறு அமைப்புகள், அதாவது மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர முடியாமல் ஒரு தன்னால் முடிந்த ஒரு கட்சியை ஆரம்பித்து தன்னால் முடிந்த ஒரு தொண்டர்களை வச்சு அந்தந்த கிராம பகுதியிலும் அந்தந்த தொகுதிகளையும் செய்யக்கூடிய இருக்கிற அமைப்புகள்லையும் ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் ஒரு வழிக்கு கொண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணி ஐயா ஜி.கே. வாசன் அவர்களை சந்தித்தேன். அதுக்கப்புறம் பொன்ராஜ் அவர்களை சந்தித்து இதுக்கான வழியில் வகுத்தேன். அதுக்கப்புறம் தான் எதுவுமே சரியாக இல்லாதனால சரி இதுக்கு நேரம் வரும்பொழுது எல்லாம் ஒன்றா சேர முடியும் அப்படின்ற சொல்ல பட்சத்தில் அதுக்கு அப்படி தான் இந்த இது ஓடிட்டுருக்கு. அதனால தான் எந்த கட்சியிலையும் சம்மந்தப்படாமல் சரி நமக்குன்னு நேரம் எழுமணும், எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வரும், அப்போ நம்ம இது பண்ணிக்கலான்னு போனதுனால தான் இது வரைக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி எதையும். இப்போ ஏதாவது ஒரு கட்சியில் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அல்லது நீங்கள் நினைக்கிறது போல் ரங்கசாமி அவர்களே உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பொறுப்பை கொடுத்து அங்கே அந்த கட்சியின் சார்பாக அவங்களை நிறுத்தினாங்கன்னா, ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிற எல்லா கட்சி சிறு சிறு அமைப்புகளை கொண்டே அங்கே அடகு வச்சுருவீங்களா? என்ன சொன்னீங்க? அடகு வச்சுருங்க சார். எங்களுக்கு அரசியல் தெரியாது சார், ஆனால் அரசியல் எப்படி செய்யணும்னு தெரியும் சார். அடகு வைக்கிறவங்க அடமானம் வைக்கிறவங்களாம் இப்போ இருக்கிறவங்க, நாங்கள் மக்களுக்காக வரோம் சார். ஏன் சார் எடுத்து
அப்படி ஒரு வாய்ப்பு ஐயா இல்லை மூலமா அவங்கள விருப்பங்கள் அறிந்து நீங்கள் வரீங்களான்னு கேட்பீங்களா அதை? எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன். சரி. ஐயா கிட்ட அவருடைய ஆதரவுகள்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் அருமையாக இருக்குது. ஐயா வந்து அங்கீகாரம் கொடுக்கட்டும். ஐயா அங்கீகாரம் கொடுத்தாருன்னா களமிறங்கி வேலை செய்யலாம். டெய்லி ஒரு மினிமம் ஒரு 5லேருந்து 10 பேர்த்திட்ட பேசிட்டு தான், எங்கெங்கேயோ இருக்காங்க, முகம் பார்க்காத வரலாம் பேசிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து அதுக்கான நேரத்தையும் காலத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டோடு புதுச்சேரி ஒப்பிடும்போது புதுச்சேரி வந்து ஒரு சிறிய இடம். அங்கே ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு மிக்கவர். அப்படி இருக்கிறவரை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வர சொல்லி இங்கே நீங்கள் அரசியல் நடத்துனீங்கன்னா, டெல்லி பெரிய இடமா சார்? டெல்லி சின்ன இடம் தான். டெல்லியில் என்ன நடக்கு? பெரிய அரசியல் நடந்திருக்கு. அங்கே வந்து ஒரு 7 MP தொகுதி இருக்காங்க. இங்கே அப்படி ஒன்று இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அவர் சிறிய மாநிலத்திலேருந்து வந்து பண்ணுறாரு. டெல்லி என்ன மாநிலம்? சிறிய மாநிலம் தான். இந்தியாவே ஆளக்கூடிய, இந்தியாவே வழிநடத்தக்கூடிய தகுதி ரங்கசாமியாவுக்கு இருக்கும்போது சிறிய மாநிலமாக இருந்தானே, பெரிய மாநிலமாக இருந்தானே. இப்போ தமிழ்நாடு முழுக்க ரங்கசாமியின் புகழ் பரவும் என்று கருதுகிறீர்களா? இப்பயே 60% இல்லை, இப்பயே 60% வந்து அவர் எப்போ வருவாருன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அவர் வந்தால் ஒரு பூம் பிளாஸ்ட் ஆகும், ஒரு பிரளயம் உண்டாகும். ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு மாற்று சக்தியாக இது நடக்கும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த அளவுக்கு ரங்கசாமி அவர்கள் ஆற்றல் மிகுந்தவரா? அதான் சொல்லிட்டேனே, வாழும் காமராஜர்னு சொல்லிட்டேனே. காமராஜரை கூட தோற்கடித்தாங்களே. அன்றைக்கி மக்கள் என்ன மனநிலையில் இருந்தார்கள்னு தெரியல. இனிமேல் அதை செய்ய மாட்டாங்க அப்படின்றது ஒரு, ஏன்னா இப்போ வந்து அனுபவப்பட்டாங்க. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் எதை வச்சு இது பண்ணாங்கன்னு தெரியல. இன்றைய காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து, நாம் வந்து மக்களை சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது சார். மக்கள் அதிபெரிய புத்திசாலிகள். யாரை அமர வைக்க வேண்டும், யாரை அமர வைக்கக்கூடாது என்பதை தெளிவாக, என்ன பைசா கொடுத்தா பண்ணிவிடுவாங்க, பைசா கொடுத்தா செஞ்சுருவாங்க, அதை கொடுத்தா செஞ்சுருவாங்க, இதை கொடுத்தா செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் மக்கள் மாதிரி ஒரு நீதிமன்றம் எங்கும் இல்லை. அதாவது புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருப்பதாக ஒரு செய்தி உண்டு. தமிழ் குடிதாங்கி அவர்களுக்கும் ரங்கசாமி அவர்களுக்கும் ஏதோ ஒரு கமுக்கமான உடன்பாடு இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வராதீர்கள், நான் புதுச்சேரிக்கு வரமாட்டேன் என்ற ஒரு உடன்பாடு இருப்பதாக பேசப்படுகிறது. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? மன்னிக்கணும், அதை பற்றி தெரியாமல் நம்ம சொல்கிறது வந்து எனக்கு இல்லை. அதனால் வந்து மன்னிக்கணும். இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கான எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அங்கே புதுச்சேரியில் ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரங்கசாமி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தால் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மேல் இருக்கிற எதிர்கருத்துகள் அவர் மேலும் பாயாதா? அது வந்து இப்போ சொல்லுவதற்கான நேர காலங்கள் இல்லை. ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு வாய்ப்புகள் ஐயா சரியான முடிவு எடுப்பார். அவர் எடுக்கிற முடிவு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே அதாவது தமிழகத்திற்கு வரும் பட்சத்தில் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திற்கு வந்தால் இங்கே இருக்கிற பெரிய கட்சிகளோடு கூட்டணி வைப்பீர்களா அல்லது சிறு சிறு கட்சிகளை இணைத்து ஏதாவது கூட்டணிகள்? எனக்கு இன்னும் அங்கீகாரமே கொடுக்கல. இதெல்லாம் கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்லுன்னு தெரியல. இப்போ அங்கீகாரம் கொடுத்தாருனாக்கா அதுக்கு நம்ம பேசுகிறதுக்கான ஒரு இது இருக்குது. அவர் வந்து அவரை வந்து வாரம் சென்று சந்தித்து பேசிட்டு வரேன். அவர் அந்த அங்கீகாரம் கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்ல முடியும். எனக்கு வந்து அவருடைய விதை தமிழ்நாட்டில் விதைக்கப்பட வேண்டும். அதை எங்களை போன்றவர்கள் மாற்றம் வேண்டும் நினைக்கிறவர்கள் வளர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். புதிய சக்தி படைக்கும் காமராஜர் மீண்டும் வருவார். வாழ்த்துக்கள். உங்களுடைய செய்திகளுக்கெல்லாம் உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஊன்றப்படுமானால், அந்த விதை ஊன்றப்படுமானால் அதற்கு வந்து எளிதாக அதன் வளர்ச்சியை கண்டுவிட முடியுமா? ஏன்னா இங்கே வந்து பெரிய ஒரு ஆற்றல்களான திராவிட கட்சிகள் இயங்கி கொண்டிருக்கின்றன. அதாவது பூத் கமிட்டி, அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறாங்க.
நீங்கள் வந்து இன்னும் தொடங்கவே இல்லை. 2026லலாம் நீங்கள் எப்படி 48 நாளில் நம்ம தலைவர் ஆட்சி அமைச்சார், எங்கள் ஐயா ஆட்சி அமைச்சார். எவ்வளோ நாளில்? அவர் ஏற்கனவே அரசியலில் இருந்தார். வேறு கட்சியிலேருந்து வந்து புது கட்சியின் பேரை வச்சு 48 நாளில் வந்து இருந்தார். அதான் சொன்னேன் இல்லைங்களா, நான் எதுவும் சாத்தியமாகும், எதுவும் சாத்தியமாகும். அதான் சொல்கிறேன்னே, எல்லாம் தெரியும் என்று நாங்கள் விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், காமராஜரை போல எப்படி நடத்த வேண்டும் என்பதை தான் இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதாவது தேர்தலுக்கு பிறகு அதிமுக, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக காணாமல் போய்விடும் என்ற செய்திகள்லாம் பேசப்பட்டன. அதிமுகவின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் சார்? அதாவது வந்து ஒருத்தன் போயிடுவான், இனிமேல் வராது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. கடவுள் ஏதோ முடிவு பண்ணுறோம், அது நடக்கும். அவங்க ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா இல்லை காணாமல் போடுவாங்களான்னு உங்கள் கையிலும் இல்லை, என் கையிலும் இல்லை. இப்போ இந்த பதிலை கேட்குறதுக்கு உங்களை கூப்பிட்டு வச்சு இவ்வளவு தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது நடக்குன்னு போயிடலாமே. ஒவ்வொரு மனிதனும் ஒரு செயல்பாடை இறங்கி தானே. நான் இருக்கிறத இப்போ சொல்ல வரேன் நான். அதாவது வந்து உங்களுடைய கருத்து, அதாவது அது அந்த கட்சி, அதாவது அவர் அழிஞ்சு போயிடுவான், அவன் இனிமேல் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறது யார் சொல்கிறா? யார் சொல்கிற? கட்சியினர் சொல்கிறாங்க. அது யார் சொல்லணும்? யார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் சொல்லணும். மக்கள் தீர்ப்பளிக்கணும். மக்கள் வந்து வேணான்னு சொல்லணும். அது வந்து இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். இவர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர், அண்ணாவுக்கு பிறகு, எம்ஜிஆருக்கு பிறகு, ஜெயலலிதாவுக்கு பிறகு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் இருக்கிறது. இதை மக்கள் தான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை அரசியல் கட்சிகளை சார்ந்து சொல்வதை நான் மிக இதப்படுத்த விரும்பல. மக்கள் வந்து முடிவு பண்ணுறது. இவர் நல்ல தலைவர் என்றால் தேர்தல் முடிந்தவுடன் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க. தேர்தல் முடிந்த உடனே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. மக்கள் வந்து அவர் வந்து மக்கள் வந்து தான் இவர் ஜெயலலிதாவை பற்றி பேசுகிற அளவுக்கு, எம்ஜிஆர் பற்றி பேசுகிற அளவுக்கு இவர் ஒன்றும் அந்த தலைமையில் அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவர் தலைவர். தொண்டர்களில் வந்து எவ்வளோ தொண்டர்கள் அவர் தலைவராக ஏற்றிருக்காங்க அப்படின்றது வந்து உங்களாலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, எடுத்து வின் பண்ணி வந்துட்டாருனாக்கா மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வின் பண்ணல அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கல, இவ்வளோதான். இப்போ ஒரிசாவில் குடிமைப்பணி அதிகாரியாக பணியாற்றி வந்த பாண்டியன் அவர்கள் நவீன் பட்நாயக் அவர்களோடு ஒரு பெரிய நட்பில் இருக்கிறாரு. அவர் வாரிசுன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாரு. இந்த நிலைமையில் அமித்ஷா பரப்புரை பண்ணும்போது ஒரு தமிழர் ஒரிசாவை ஆள்வதா என்று கேள்வி எழுப்புகிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? குஜராத்தி மட்டும் இந்தியா வாழலாமா? அது வந்து ஒட்டுமொத்த இந்தியா. அதாவது வந்து அப்போ எதுக்கு ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே தேர்தல் சொல்கிறீங்க? இப்போ நான் கேட்குறேன், அவரோட அந்த பேச்சு சரியாக தவறானது? அது வந்து தவறு தான். அந்த மாதிரி வந்து அதான் இவங்க பிரித்து பேசி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ என்ன நான் என்ன, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இப்படி தான் அவங்க பேசி ஒரு இதை கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. மக்கள் நன்றாக தான் இருக்கிறாங்க. இவங்க அதில் தலையிடாத வரையில், தலையிட்டால் தான் மக்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு பிரபலத்தை உண்டு பண்ணுறாங்க. அது தவறு. இப்போ தமிழ்நாட்டில் பரப்புரை செய்யும்போது தமிழை பற்றி ரொம்ப சிறப்பாக புகழுரையெல்லாம் பேசினாங்க, திருவள்ளுவரை பற்றி இதெல்லாம் பேசினாங்க. பேசி ஆகணுமாச்சு அப்போ. ஆமாம், அது முடிந்த உடனே வேறு மாதிரி. இப்போ உத்தரப்பிரதேச மக்களையெல்லாம் அவங்க தமிழர்கள் தென்னாட்டினர் இழிவுபடுத்துகிறாரெல்லாம் பேசுகிறாங்க. சார் இவங்க வந்து அதான் சொன்னேன், நம்ம வந்து அரசியலுக்கு சார்ந்து வரல, அரசியல் இருந்து இது இல்லை. நாங்களாம் வந்து இப்போ தான் வந்து அரசியலுக்குன்னு உள்ள களத்தில் இறங்கியிருக்குமே ஒழிய, இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா. இவங்க வந்து இவங்களுடைய சுயநலத்துக்காகத்தான் வந்து ஆட்சி பண்ணுறாங்களே ஒழிய மக்களுக்கான ஆட்சிகள் யாரும் பண்ணல சார். ஒரு இந்த தலைமையில், டெல்லி தலைமையில் உட்காந்து இந்தியா முழுக்க ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இந்திய மக்களுக்கான அனைத்து இதையும் பண்ணுற மாதிரி தான் பண்ண மொழிய, இவனுக்கு ஒரு முறை கர்நாடகாவுக்கு, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இப்படி பிரிவினை செஞ்சு தான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் இவங்க செய்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு. மக்களுக்கான ஒரு இது இல்லை. அவர்கள் ஒரு சிலை வைத்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்ட பட்டேல் வந்து ஏராளமான சிறு சிறு பகுதிகளெலாம் ஒன்றிணைச்சார். ஆனால் இவங்க அந்த ஒன்றிணைப்பை கெடுத்து விடுவார்களோ, பிரித்து விடுவார்களோ என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டா? புரியல இந்த கேள்வி. அதாவது
நேரு காலத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த பட்டேல் அவர்கள் சிறு சிறு பகுதிகளாக இருந்த பகுதிகளெலாம் ஒன்று சேர்த்து ஒரு 500 சொச்சம் சமஸ்தானங்கள்லாம் ஒன்று சேர்த்து இந்தியாவை பெருசாக்குனாங்க. அவருக்கு சிலை வைத்து நாங்கள் பிரமாதமாக அதை பண்ணிட்டோம், அவங்களுக்கு வந்து பெருமை சேர்த்து விட்டோம் என்றெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சொல்லி கொண்டிருந்தது. அப்படி இருக்கிற சூழலில் இப்படி பிரிவினைகளை பேசுவது என்பது முரணாக இல்லையா? இல்லை சார், அவங்க பண்ணுறதே தப்பு சார். அதாவது வந்து அதான் சொல்லிட்டேனே, அவங்க வந்து நான் நல்லா இருந்தால் போதுன்னு நினச்சி நான் என்ன வேணாலும் பண்ணுறேன் சார். மக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. அப்படி தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. மக்களை பற்றி ஒரு நிமிடம் சிந்தித்து பேசினார்கள் என்றால் அவருடைய அரசியல் களமே மாறும். ஆனால் அவங்க உட்காந்து சிந்திக்கிறதில்லை. அந்த சிந்தனை ராகுலுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ராகுல் வந்து அந்த இதில் வந்ததுனால அவருக்கும் இருக்கும், பண்ணுவாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அவரும் உட்காந்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே எப்படி பண்ணுறாருன்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து இடஒதுக்கீடுகளை பற்றிலாம் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், அவரவருக்குரிய அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்றெல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார். இது ஒரு நல்ல மாற்றமாக தெரிகிறதா? இல்லை, அவர் வந்து இன்றைக்கி சூழ்நிலைக்கு வந்து அவரும் பேச வேண்டிய கட்டத்தில் இருக்கிறதுனால தான் அவர் அதை பற்றியும் பேசின்னு வர்றாரு. இப்போ மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல நடைப்பயணத்தில் ஒரு உணர்ந்திருப்பார். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ 1000 கிலோமீட்டர் வந்து நடந்து போய் ஒரு இந்தியா முழுக்க ஒரு இது பண்ணதுனால தனிப்பெறப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருப்பாங்க. அவர் நடைப்பயணம் மட்டும் செய்யலை, அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவருடைய கூட ஒரு தனிநபர் மூலமாக தன்னுடைய அந்த கோரிக்கைகளையும் கொள்கைகள்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இப்போ அதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாரா அப்படின்றது கூட இருக்கலாம். அவர் வந்து ரொம்ப எளிமையாக கீழே இறங்கி போய் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த மற்ற மக்களோட அவருடைய பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி போய் பேசுகிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? அதை தலைவர்னா அப்படி தான் சார் இருக்கணும். அந்த பாதுகாப்பு வளையத்தை மீறி போகிற மக்களுக்காக எவன் இறங்கி போகிறோன்னா அவன் தான் சார் தலைவர். அது வந்து அவர்களுக்கு ஒரு ஆபத்தை விளைவித்து விடாதா? ஆபத்து ஏற்படாத வகையில் செல்ல வேண்டும் சார். இப்போது இந்த ஏரியாவில் போனால் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அங்கே அலர்ட் பண்ணி போயிட போகிறாங்க. இல்லைன்னா இது பண்ணுறோம். கோயம்புத்தூரில் வந்து இறங்கி பேரிகார்டே தாண்டி போய் ஸ்வீட் வாங்கினார், போலீஸ்காரங்களும் தாண்டி தான் போனாங்க. அப்போ வந்து அங்கே பயம் இல்லை, அதனால் போனாங்க. பயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க அதுக்கேற்ற மாதிரி சார் வேண்டாம், இந்த இடத்துல வேண்டான்னு சொல்லி அவங்க அலர்ட் பண்ணிடுவாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் சிலர் கூறுவதை பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் பல குண்டுவெடிப்புகள் நடந்தன, பல பயங்கரவாத செயல்கள்லாம் நடந்தன, ஆனால் எங்கள் ஆட்சியில் அவைகளெல்லாம் இல்லை, நாங்கள் மிகச்சரியாக ஆட்சியை நடத்த. சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், பாரதிய ஜனதாவில் இருப்பவர்கள் அனைவரும் ஆரம்பத்திலிருந்து இன்றைய வரை பாரதிய ஜனதாவில் இருந்தவர்கள் அல்ல. அதை பற்றி இப்போ நான் பேச விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரே கட்சியை பற்றி இருந்து பேசினா அவங்க வந்து நல்லா எல்லாம் இங்கிருந்து அங்கே போய் அங்கேருந்து இங்கே போய் இங்கிருந்து அங்கே போய் போகிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வந்து என்ன ஒரு நேர்மை இருக்க போகுது, நியாயம் இருக்க போகுது? உங்களுடைய சுயநலத்துக்காக நீ மாறுறவங்க போயிட்டு நான் போயிட்டு வேறு ஒரு கட்சியில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னும் போது அந்த கட்சியை பற்றி பேசிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு வேறு போயிட்டு இந்த வேஷ்டியை மாற்றுறாங்க பார்த்தீங்களா? இப்போ என் வேஸ்ட்டில் பாருங்க கரையே இல்லை, கரைவிடாத வேஷ்டி. சரி, என்ன அதனால் இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா ஒரு கரை வருமே? கரை வராது. அந்த கரை வேறு இந்த கரை. ஆமாம், அந்த கரை வேறு இந்த கரை வேறு. நம்ம அப்படி சார், நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பிளான் பண்ணுறோம், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். அது மாதிரி போனால் தான் வேலை செய்கிறவங்க முதல் கொண்டு அவங்க சம்பாரித்து அவங்க குடும்பம் எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ வரவங்களும் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க, இன்றைக்கி இவங்கள்ட்ட போனால் பப்ளிசிட்டி ஆகிடலாம், அந்த விளம்பரத்துக்காகவே போகிற அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. பிஜேபி இப்போ திமுகலேருந்து எத்தனை பேர் விளங்கி பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணாங்க? 2 நாள் அவர்களை பற்றி பேசினார்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த மாதிரி ஒரு இது வேணுமா சார்? அரசியல் வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கை மாதிரி இருக்கணும் சார். அதாவது திருமணம் தப்பாக எடுத்துக்காதீங்க, இறுதி காலம் வரைக்கும் இறுதி கால வரையிலும் இருக்கணும். அதுதான் ஒரு அரசியல் தலைவருடைய இது. இன்பத்திலும் துன்பத்திலும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே போகிற பார்த்தீங்களா சார்? அதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்வு காலம் வரை இன்னும் நிறைய காலம் வாழணும்னு நினைக்கிறோம். நீங்கள் அடுத்த ஆண்டே நீங்கள் ஒரு கட்சியில் இணைவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதற்கப்புறம் நீங்கள் எந்த கட்சியிலையும் இணையாமல் மாறாமல் இருப்பீங்களான்னா அதையும் நம்ம பார்க்கலாம். இல்லை சார்,
அது இப்போ சொல்லிடுறேன். அதான் சொல்லிட்டேனே, வாழ்ந்தால் வாழணும் சார், இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடணும், மறுகல்யாணம் கூட பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா? இது காலம் இறுதி மூச்சு வரை ஐயாவுடன் பயணிக்க வேண்டும் என்பது வைத்து தான் இத்தனை ஆண்டு காலம் யாருடன் இணையவில்லை, அனைத்து தலைவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறேன். இந்த எண்ணம் எப்போ வந்தது உங்களுக்கு? அதாவது ரங்கசாமி ஐயா அவர்களோட இணைந்து செயல்பட வேண்டும், அவருக்கு கீழே நம்ம பணி செய்ய வேண்டும் என்று எப்போ உங்களுக்கு தோன்றியது? என்னுடைய இன்னொரு அன்பு தலைவர் ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் எதையும் இதை பற்றி கண்டுகொள்ளாத போது இந்த எண்ணம் வந்து அதன் பிறகுதான் வந்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டு கால அமைச்சராக இருந்தார். அவரும் வந்து அவர் சரியான முடிவு எடுத்திருந்தால் இன்று தமிழகத்தில் அவரது தலைமையின் கீழே ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்கும். அது நேரமோ காலமோ தெரியவில்லை. ஒருவேளை அவர் முன்னெடுக்கவில்லையா என்பது தெரியவில்லை. அதன் பிறகு நாங்கள் எடுத்த முடிவு, நான் உருவாக்கிய கூட்டமைப்பு எல்லாம் ஒரு தலைமையின் கீழ் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால சரி யாரை அந்த பொறுப்பு எனக்கே வந்தது. என் கூட நிறைய அமைப்புகள் இருந்தால் கூட ஒருங்கிணைப்பு பண்ணுறதில் நான் தான் அந்த இதை நான் இன்வால்வ்மெண்ட் பண்ணி ரொம்ப இறங்கி வேலை செஞ்சேன். அதில் வந்ததுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு தான் ரங்கசாமியாவை மீட் பண்ணேன். அவரையும் நிறைய அமைப்பு தலைவர்களை கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சேன். எல்லாம் அவருடைய பதிலுக்காக தமிழ்நாடே, நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடே காத்து கொண்டிருக்கிறது அவருடைய எதிர்பார்ப்பு. சரி, இப்போ ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஊழலே செய்யவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரையை மேற்கொள்கிறாங்க. இது சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலும் சொல்லுவேன், தேர்தல் பத்திரம் என்ன, தேர்தல் பத்திரம் என்ன, அது ஊழல் தானா? அது ஊழல் தானா? அது ஊழல் இல்லைன்னா இல்லை, அது ஊழல் தான் வந்திருக்க போகிறது இல்லையே. அது அதாவது ஒரு திருடுறேன்னு சொல்கிறேன், அதை வந்து டெக்னிக்கலாக திருடுறவன் வேற, நேராக போய் திருடுறவன் வேறையா? திருடன் தான். அதனால் வந்து அதுவும் ஒரு ஊழல் சம்மந்தப்பட்டதா? அது இப்போ நான் வந்து திருமணம் பண்ணி கொள்ளாதவன், எனக்கு எந்த விதமான சொத்தும் தேவையில்லை, நான் வந்து மக்களுக்காகத்தான் பாடுபடுகிறேன் என்று சொல்லுகிற நரேந்திர தாமோதர தாஸை எப்படி பார்க்கிறீர்கள்? அவரது சொற்கள் எல்லாம் உண்மையின் வெளிப்பாடுகளா? ஐயோ, அவரை பற்றி பேசவே கூடாதுன்றீங்க? வேணாம், ஏன்னா நல்லவங்களை பற்றி நிறைய பேசலாம். சரி, இந்த உண்மைக்கு புறம்பாக பேசக்கூடியவர்களை வச்சு நம்ம வேண்டாம். சரி, ஒருவேளை திரு ரங்கசாமி அவர்கள் தமிழகத்திலே வந்து ஒரு பெருவாரியான இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் என்னென்ன செயல்பாடுகளை தமிழ்நாட்டில் செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பண்ணிக்கணும். அதையும் இப்போ நான் அதான் சொல்கிறேன்னே, இந்த அங்கீகாரம்லாம் வந்ததுக்கப்புறம் தான் பேச முடியும் இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டுருக்கணும். இல்லை, அதுக்கப்புறமும் கூப்பிட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் கூப்பிட்டுருந்தேன்னாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதெல்லாம் இப்போயே சொல்லிட்டோம்னு வச்சிங்களேன், அது வேறு மாதிரி போயிடும். தலைமைக்கு கட்டுப்பட்டு, ஆமாம், அவருடைய ஐயாவுடைய இதுக்கு கட்டுப்பட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து இதை விட நல்லா நடக்கும். அதான் சொல்லிட்டேனே, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், காமராஜர் ஆட்சியை பண்ண போகிறோம்னா காமராஜர் என்ன பண்ணார், அதை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். அதிலே முடிஞ்சு போச்சே. திட்டங்களை சொல்லிட்டு பண்ணுறவங்க இல்லையே. காமராஜர் திட்டம் போட்ட, அவர் போட்ட திட்டங்கள்லாம் வந்து இன்றைக்கி யார் போட்டு பண்ணுறா இல்லையே. இப்போ இந்த தேர்தலுக்கு முன்பு கூட, சட்டமன்ற தேர்தலில் கூட அந்த சாதிய கட்சிகளின் தாக்கம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. அது காரணம் நிறைய என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அனைவரும் எல்லோரும் நம்ம எல்லோரும் நல்லா இருக்கோம். யாரும் வந்து கெடுக்காத வரைக்கும் நம்ம நல்லா இருக்கோம். யாராவது வந்து ஏதாவது நெண்டி விட்டால் தான் பிரச்சனை வருது. அப்போ தமிழ்நாடு நல்லா தானே போயிட்டுருக்கு? நம்ம நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்புறம் எதுக்கு இன்னொரு கட்சி வரணும், இன்னொருத்தர் வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லா போயிட்டுருக்குனாக்கா என்ன, மக்களுக்கு நல்லது செஞ்சு போயிட்டுருக்கா இல்லையே? அவங்களும் மக்கள் தானே. இப்போ மற்ற சிறு அதான் முன்னாடியே நீங்கள் கேட்டகரி சொன்னால், மக்கள் வந்து சொல்லணும் இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா என்பதை மக்கள் சொல்ல வேண்டும்னு சொல்லியிருந்தீங்களா? யாரும் சொல்லி, இப்போ அந்தந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டும்தானே எங்கள் கட்சி இப்படி பண்ணுது, எங்கள் கட்சி இப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணால் எங்களை மாதிரி ஆள்களை அழைத்து பேச விட, இந்த ரோட்டில் பொட்டி கடை வச்சுருக்கான் பார்த்தீங்களா, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை கூட்டு வச்சு பேசிங்கன்னா இன்னும் வச்சு இந்த ஆட்சியை பற்றி இதே தான் வந்து சில, அதாவது தமிழ்நாடு ஆட்சியும் சரி, ஒன்றியத்தில் இருக்கிற எல்லா ஆட்சியும் சரி, அவனை கூப்பிட்டு கேட்டோம்னாக்கா இன்னும் நாங்கள் ஏன்னா அவன் தைரியமாக பேசிட்டு போயிடுவான்.
அவன் தைரியமாக பேசிட்டு போயிடுவான். உங்களை மாதிரி நழுவ மாட்டாங்க. ஆமாம், நழுவ என்ன நான் நழுவில் எதை பேசணுமோ, ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் வந்து உங்களோட சூழல் அப்படி. ஆமாம், அதனால் வந்து ஐயா அங்கீகாரம் அளித்து விட்டால் அதற்கு பிறகு அடுத்த நாளே உங்களை இங்கே அழைச்சிருவோம். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய அதான் சொன்னேன், எங்களுக்கு அரசியல் தெரியாது சார், ஆனால் அரசியல் எப்படி செய்யணும்னு தெரியும் சார். இதான் சார். எந்த அரசியல் தெரியும்? அரசியல் தெரியாமல் நீங்கள் அரசியலாளராக இருக்கிறீங்க. இப்போ பண்ணிட்டு இருக்க அரசியல் எங்களுக்கு செய்ய தெரியாது சார். அது வேண்டாம்னு நினைக்கிறீங்க? ஆமாம். சரி, உங்களுடைய புதிய அரசியல் தமிழகத்திலே வரட்டும். அதற்கு தமிழன் தொலைக்காட்சி உங்களை வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. இது நேரம் வரை எங்களுடன் கலந்துரையாடிமைக்கு எங்களது மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து, இன்று தமிழன் தொலைக்காட்சியை முதல் முறையாக அழைத்து என்னை பேட்டி அளித்ததற்கு தமிழக மக்களின் சார்பாகவும் ஐயா ரங்கசாமி அவர்களினுடைய இதை பேசவும் அனுமதி அளித்து அவருடைய ஒப்புதல் பெறாமலே பேசியதற்கும் உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நேயர்களே, மற்றொரு அரசியல் அரங்கம் நிகழ்வில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.